ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹார்ட் கில்லர் எபிசோட் 9ஓட பார்ட் 1. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே நம்ம பைசனை தான் காட்டுறாங்க. பைசனும் காண்டு உட்காந்து பைசனோட குட்டி குட்டி அந்த சின்ன வயசில் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாம் என் அப்பா பண்ணது, நல்லா இருக்கான்னு பைசன் கண்டுக்கிட்ட காட்ட, நல்லா இருக்குது, இது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அவருக்கும் இதெல்லாம் பிடிக்கும், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாருன்னு சின்னதாக அப்படியே அங்கே ஒன்று எடுக்கிறான். உனக்கு ஒன்று தெரியுமா, இதை பார்க்கும்போது என் அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ரிஸ்பியை எப்பயுமே அவர் ஓசனில் தூக்கி போட்டுருவார், கடலில் தூக்கி போட்டுட்டு போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். நானும் ஓடி போய் எடுத்துகிட்டு வருவேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, நீ உண்மையாகவே பப்பி மாதிரி தான் இருக்கடா அப்படிங்கிற மாதிரி கண்டு அவனை பார்த்து சொல்ல, கண்டு சொல்கிறான், என் பேரண்ட்ஸ்க்கு ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்ராட்க்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அடிக்கடி நாங்கள் எங்கேயாவது போய்கிட்டே இருப்போம், ரொம்ப பிடிக்கும். அதிகமாக பேங்காக்கு வரமாட்டோம், பட் அப்படியே வரும்போது தான் எங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தது. அந்த ஆக்சிடெண்ட்டில் எல்லாருமே போயிட்டாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் மட்டும்தான் அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சேன். ஸோ ஏன்னு தெரியல, கடவுளுக்கு நான் உயிரோடு இருக்கணும்னு தோணியிருக்கு போலன்னு சொல்ல, பேப்காக தான் நீ உயிரோடு இருந்த அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்கிறான். ஏன் உனக்காகவும் இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, ஓகே இருக்கலாம், உண்மையாகவே நிறைய எனக்கு மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. அந்த சின்ன வயசில் நான் ஹாப்பியாக இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பைசன் சொல்ல, நீ என்ன மிஸ் பண்ண? என்னோட சைல்ட்ஹுட்டை தான் சொல்கிறேன். சின்ன வயசில் என் பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னோட சந்தோஷம் எல்லாமே போன மாதிரி இருக்குது, லோன்லியாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப நாள் தனியாக இருக்கிற மாதிரி கவலைப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். மற்ற குழந்தைங்க மாதிரி ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், எதுவுமே நடக்கலைன்னு சொல்ல, பரவாயில்ல விடு, அதனால என்ன, இப்போ நான் இருக்கேன்ல, எப்பயுமே உன் பக்கத்துலேயே இருப்பேன் சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் பேபை நான் பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்காகவே நான் சீக்கிரம் மெச்சூர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதே மாதிரி உன்னையும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். எனக்கு 29 வயசு தாண்டா ஆச்சு, ஆனால் என்ன அப்பா மாதிரி ரேஞ்சுக்கு நீங்களாம் நினைக்கிறீங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கண்டு அவனை பார்த்து சிரிக்க, சரி இதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, நீ எனக்கு எப்பயுமே அப்பா தான், இனிமேல் நீ அப்பா தான் சரியா? நீ எத்தனை வயசானாலும் எனக்கு அப்பா தான்டா, ஓகேவா? என் அப்பாவா இருடா அப்படிங்கிற மாதிரி பைசன் அவனை பார்த்து சொல்ல, அட பாவி என்னடா இப்படி சொல்கிற, என் பேபியா நீ இருப்பியான்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் நிறைய காமனாக இருக்குது தெரியுமா, உண்மையாகவே நம்ம ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்ல, சரி ஓகே, இதுக்கு நான் ஆர்கியூ பண்ண விரும்பலை, நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி கண்டு அவனை பார்க்க, அப்படியே அவனும் சிரிச்சிட்ருக்கான். சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, போலீஸனோட கேஸ் ஓப்பன் பண்ணால் நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கண்டுக்கிட்டு கேட்க, அதை பற்றி இன்னும் நான் எதுவும் யோசிக்கல, என்ன நடந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம், அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டு சொல்கிறான். ஆனால் ஒன்று, நான் ஒரு நாள் ஜெயிலுக்கு போனால் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு புரியல, பேபி என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்க, விடு, நீ எங்கே போனாலும் சரி நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு உன் கூடயே வந்துடுறேன், ஏன்னா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நீ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நானும் இருப்பேன், நீ தான் என்னோட வீடு, ஓகேவா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோடனே கண்டுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்படியே பைசனை ஹக் பண்ணிக்கிறான். சேம் டைம் அடுத்து ஸ்டைலை தான் காட்டுறாங்க. காரில் அப்படியே வந்துட்டுருக்க, பின்னாடி ஃபெடல் அப்படியே ஜாலியாக தூங்கிட்டு இருக்க, இவனை பார்க்கும்போது ஸ்டைலுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. ஜாலியாக இவன் மட்டும் தூங்கிட்டு வரான் பாரு, எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் வந்துட்டே இருக்க, ஏதாவது பாட்டு கேட்கலான்னு சொல்லி ஏதாவது சிடி வச்சுருக்கானான்னு பார்க்கலான்னு சொல்லி அங்கே இருக்க டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி அப்படியே செக் பண்ணிகிட்ருக்கான். அங்கே எதுவும் இல்லை, பட் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சார் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வர, இங்கே ஜாலியாக அப்படியே ஃபெடல் தூங்கிட்டே இருக்கான். லைட்டாக அவனுக்கு முழிப்பு வருது. ஐயோ எந்திரிக்கிறானேன்னு சொல்லி டக்குன்னு அதை மூடி வச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. எந்திரிச்சு அவனை பார்க்குறான். என்னடா பண்ணுறங்கிற மாதிரி சுற்றி பார்த்துட்டே இருக்க. ஒன்றும் இல்லையே, சும்மா தான் போயிட்டுருக்கேன், நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஜாலியாக தூங்கிட்டு இருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நம்ம வந்துட்டோமா இல்லையா, ஆல்ரெடி வந்தாச்சு, நான் ஸ்பீடை பார்த்து கரெக்டாக தான் ஓட்டிகிட்ருக்கேன், எப்படி போகணுன்னு சொல்லுன்னு சொல்ல, ஓ அதுவா, அது பைசன் என்கிட்ட சொன்னான், அவன் பேரண்ட்ஸ் ஒரு ஐலாண்டில் இருந்தாங்க, ஒரு சின்ன வீடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தான். ஸோ அது எங்கன்னு தெரில, போய் கண்டுபிடிக்கணும் சரியா? அவங்க மர்டர் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன்னு சொல்கிறான். சரி ஓகே உனக்கே கரெக்டாக தெரியாதா, சரி விடு, எனக்கு என்னமோ கண்டு உயிரோடு இருப்பானா இல்லையான்னு தெரில, அதான் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டே வர, சரி போதும் ஓவராக பேசாத, அதுக்கு நாளாக கேரண்டி சொல்ல முடியாது, நீயே போய் கண்டுபிடிச்சிக்கன்னு சொல்ல, ஆனால் ஏன்டா இப்படி பொறுக்கியாக இருக்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டராவது இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ திரும்ப என்னை கஷ்டப்படுத்துற, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு ஸ்டைல் கேட்குறான். எனக்கு கொஞ்சம் புது ட்ரெஸ் வாங்கி தரையா அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு? ஆமாம் இன்னைக்கு ஃபுல்லாக நான் உன் ட்ரெஸ்லேயே போட்டு
போட்டிருக்கேன், எனக்கு பிடிக்கல தெரியுமா, எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நிறைய ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே வராது, நீ கேட்டனால தான் ரோட் ட்ரிப்க்கு ஓகே சொன்னேன், இப்போ மறுபடியும் வேறு ஏதோ சொல்கிற, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல, டே ப்ளீஸ்டா, நான் உங்ககிட்ட கேட்குறது இதுதான், நீ என்னை கொலை பண்ணிட்டேன்னா நான் செத்து போயிடுவேன்ல, அப்போ கண்டிப்பாக எல்லோரும் என்னை பார்க்கும்போது இந்த ஸ்டைலாகிவேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ என் அப்பாவுக்கு என்னை யாருன்னே தெரியாது, நியூஸ்லலாம் நான் வருவேன்ல, பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருந்தால் அப்போ தாண்டா எல்லாருக்கும் தோணும் என்னை பற்றி, இந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு, என் அப்பாவுக்கு அப்போ தாண்டா என்ன தெரியும், ப்ளீஸ்டா என்னை கூட்டிகிட்டு போடாங்கிற மாதிரி ஸ்டைல் கொஞ்சம் ஓவராக பேசுகிறான். சரி வந்து தொலைங்கிற மாதிரி ஒரு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போக நிறைய ட்ரெஸ் இருக்குது, வா எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஸ்டைல் ஒன்று ஒன்று எடுத்து பார்த்துட்ருக்கான். டேய் இது எப்படி இருக்குது, அழகாக இருக்கா, நான் இது போட்டால் நல்லா இருக்குமா, உனக்கு இது பிடிச்சிருக்கா, இது எனக்கு மேட்ச் ஆகுமான்னு சொல்ல, இங்கே பாரு சீக்கிரமாக உனக்கு வேணுங்கிறத நீ வாங்கிட்டு வா போகணும் அப்படின்னு சொல்ல, சரி வெயிட் பண்ணுடா, எனக்கு என்னமோ இதை பார்க்கும்போது நீ என்னோடய பாய் ஃப்ரெண்டு என்னை அழகாக ஷாப்பிங் கூட்டிகிட்டு வந்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்ல, அவனை பார்த்து முறைச்சிட்டு, நான் சொல்கிறத முதல்ல நீ கேளு, நீ கண்டிப்பாக ஓவராக பேசின சீக்கிரம் சாக போகிற, ஒழுங்காக என்ன வேணுமோ வாங்கிட்டு வா, இதுக்கு மேலே ஏதாவது பேசின அவ்வளோதாங்கிற மாதிரி ஃபெடல் அவனை பார்த்து முறைக்க, சரி ஓகே எனக்கு பிடிச்சதை நான் பார்த்துக்கிறேன், சரி சாக போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது ஆசைப்பட்டதுன்னா நடக்கட்டும் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபெடல் அந்த பக்கம் போகிறான். நான் இன்னொன்று கேட்க வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, போதும் இதுக்கப்புறம் நீ கேட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், சீக்கிரம் சாக போகிறேன், இதுக்கு மேலே எதுவும் நீ பேசக்கூடாதுங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைக்க, சரிடா ஓகேடா, நீ என்னோட பாடி எங்கடா டிஸ்போஸ் பண்ணுவ, வேறு நல்ல இடத்துல, அதாவது அந்த பீச்சு மவுண்டைன் அந்த மாதிரி இருக்க இடத்துல தூக்கி போட்டுருவியாடா, அப்படி போடுறா, கொஞ்சம் அழகான நேச்சரில் நான் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, ஓகே வாங்குற மாதிரி இவன் ஓவராக பேசுகிறான். அப்படிலாம் அப்புறம் நான் பேயாக வந்து உன்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன், ஓகேவா, இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து, அப்படி இங்கேயே உன்னை தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சரி ஓகே இதுக்கு மேலே நான் பேசலப்பாங்கிற மாதிரி அவனே ஒரு ட்ரெஸ் எடுக்கிறான். இந்த ஷர்ட் நல்லா இருக்கா, இது எனக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லி அப்படியே ஃபெடலை பார்க்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஃபெடல் அந்த பக்கம் திரும்பிட்டான். இவன் கிட்டே கேட்குறேன் பாரு, இப்போ நம்மளே ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது, பேசாமல் இதே நம்ம ட்ரை பண்ணுவோம், சரிடா நான் போய் ட்ரை பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூம் போகிறான். அந்த கடைக்குள்ளே ஒருத்தர் ஹெல்மெட் போட்டுட்டு அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்தவொடனே இவன் ஃபெடலை தான் தேடி வந்திருக்காங்கிறது அப்படியே தெரியுது. ஃபெடலை ஷூட் பண்ணிட்டு தான் வந்திருப்பான் போல். அப்படியே ஒரு கன் எடுக்கிறான். கன் எடுத்து ஒரு செகண்ட் அப்படியே லோட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்துட்டே இருக்க, இங்கே ஃபெடல் அப்படியே நின்றுட்டுருக்க, எனக்கு இந்த ஷர்ட் நல்லா இருக்கா, நான் எப்படி இருக்கேன், ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குன்னா, இப்போ தான் எனக்கு நானாக இருக்க மாதிரி இருக்குது, நீ இந்த மாதிரி ஷர்ட் போடவே மாட்டியே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஃபெடல் சொல்ல, அப்போ நீ என்னை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்க அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்டுட்டு, அப்போ என்னை நீ கொலை பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஃபெடலை பார்த்து ஸ்டைல் பக்கத்தில் க்ளோஸாக போய் கேட்குறான். ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே ஃபெடல் இருக்கான். இப்போ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுகிற, அமைதியாருன்னு சொல்ல, அங்கேருந்து நேராக ஒருத்தன் ஷூட் பண்ண வர டக்குன்னு ஃபெடல் அவன் கண்ணை எடுத்து ஷூட் பண்ணுறான். ஸோ ஷூட்டிங் அங்கே கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு. என்னடா நடக்குது, யாரா அதுன்னு ஸ்டைல் கேட்குறான். எனக்கு என்ன தெரியும், நான் இங்கே தானே இருக்கேன், உன் கூட தானே வந்தேன், ஐயோ அவனே என்னை கொலை பண்ணிடுவான் போல இருக்குது, எனக்கு பயமாக இருக்குன்னு ஸ்டைல் சொல்ல, நீ முதல்ல வாயை மூடிட்டு இரு, இல்லைன்னா நான் போய் அவங்ககிட்ட கேட்டுட்டு வரட்டா யாருன்னு அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்கிறான். ஸோ சண்டை மறுபடியும் டீப்பாக போட்டு 2 பேரும் ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்டைல் அந்த பக்கம் போக, ஐயோ புல்லட் வேறு தீர்ந்து போச்சு, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், கார்லேயே இருக்குது, ஏன்டா இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி ஃபெடல் கத்திட்டு இருக்க, வேணா ஒன்று பண்ணுறேன், நான் போய் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், அதுக்குள்ளே நீ அவனை பின்னாடி வந்து அப்படியே பிடிச்சிரு சரியான்னு ஸ்டைல் சொல்ல, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காத, நீ ரிஸ்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்டைல் இந்த பக்கம் போகிறான். ஸ்டைல் அந்த பக்கம் போக அந்த ஆள் ஷூட் பண்ணிக்கிட்டே வரான் ஸ்டைலை பார்த்து. அதுக்குள்ளே ஃபெடல் வந்து அவன் கையை போய் அப்படி பிடிக்க கன் அந்த பக்கம் விழுந்துருச்சு. அந்த ஆள் ஹெல்மெட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே விடல, யாரை அவனை அனுப்புனான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க, ஃபெடலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு வேகமாக அந்த ஆள் அந்த பக்கம் ஓடி போக, இங்கே வந்து பார்த்தா ஸ்டைலோட கை நல்லா பிளட்டு, அது கன்னு அந்த ஷூட் பண்ணதில் புல்லட் லைட்டாக உரசிட்டு போயிருக்கும் போல் இருக்குது, லைட்டாக தான் அடிபட்டிருக்குன்னு சொல்ல, ஏன்டா இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ ப்ளீட் ஆகுது பாருன்னு சொல்லி வேகமாக ஷர்ட்டை கழட்டி ஃபெடல் அப்படியே அவனுக்கு கட்டி விட்டு அவனை அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வரான். அவனை பார்க்கும்போது அப்படியே ஃபெடலுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. சேம் டைம் அடுத்து இங்கே காட்டுறாங்க, இங்கே ஐலாண்டில் இங்கே ஏதோ குக் பண்ணுறேங்கிற பேரில் பாய்சன் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். நானே பண்ணுற விடுறான்னு கண்டு சொல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ணுற இருடான்னு சொல்லி ஒரு ஃபிஷ்ஷை, அதாவது மீனை பொரிக்கிறதுக்கு சார் ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்காரு, பார்த்து மெதுவாக பண்ணு, இல்லைன்னா உண்மையில தெரிஞ்சிடும் சரியா, கையெல்லாம் பேர்ன் ஆகிட போகுதுன்னு சொல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் வந்தேன், நெக்ஸ்ட் டைம் நீயே பண்ணிக்கோ, இந்த டைம் நான் பண்ணுறேன்னு சொல்ல, நீ ரொம்ப பிடிவாதமாக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி கண்ட் அவனை பார்த்து சொல்ல, ஒன்றும் இல்லை, உனக்கு தேவையான அளவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தானே சொல்லிட்டு அப்படியே பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானு. அங்கேயும் கூட சாப்பிடணுமா வேணுமா
வேணாமா விடுடா விடுறான்னு சொல்லிக்கான்ட்டு அவனை பேசிகிட்டே இருக்கான். அவன் விடுற மாதிரி தெரியல, பின்னாடி ஹாக் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அந்த அங்கிள் அங்கே வந்துட்டாங்க. சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொல்ல, யாரோ 2 பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அமைதியாக இருக்க, யாராக இருக்குங்கிற மாதிரி 2 பேர் யோசிக்கிறாங்க. யாராடா இருக்கும், சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கிற மாதிரி பைசன் போக, இரு நானும் வரேன்னு கண்டு சொல்கிறான். வேணாம் பிரச்சனை ஆயிரும், நீ இங்கே இரு, நீ வந்தால் டேஞ்சர், நானே போகிறேன். அதெல்லாம் முடியாது, நீ தனியாக எதையும் போய் மாட்டிக்க வேணாம், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் எட்டி பார்க்குறாங்க யாருன்னு. தனியாக ஒளிஞ்சு நின்று ஒருத்தன் கன்று ஒருத்தன் கட்டன்னு கையில் வச்சு எட்டி பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துல அப்படியே அங்கே நம்ம ஸ்டைலும் ஃபெடலும் வந்துட்டுருக்காங்க. டே அது என் ஃப்ரெண்டு ஸ்டைலுடா அப்படிங்கிற மாதிரி கண்டு அவனை பார்க்க, கூட ஃபெடலும் இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அச்சோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் 2 பேரும் அப்படியே ஓடி வராங்க. என்னாச்சுன்னு சொல்லி கத்திட்டே வந்து பார்த்தா இங்கே அப்படியே நடக்க முடியாமல் நடந்து வரான் ஸ்டைல். அவனை பிடிச்சி அப்படியே ஃபெடல் கூட்டிகிட்டு வர, கையெல்லாம் வேற பிளட்டு. கண்டு கரெக்டாக போய், டே என்னடா ஆச்சு என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படியே ஸ்டைல் அமைதியாக இருக்கான். ஏன்டா இவ்வளோ ப்ளீடிங் ஆகுது? கண்ட் நீ சாகலியில் உயிரோடு தான் இருக்கியா? நல்ல வேலைடா நீ சாகலை, எனக்கு உன்னை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். டே அதெல்லாம் இருக்கட்டும், என்னடா ஆச்சு சொல்கிறா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி ஃபெடல் கிட்ட கேட்க, நீ முதல்ல கொஸ்டின் கேட்குறத நிறுத்து, இவனுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, வாடா நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி கண்ட் அவன் கையை பிடிக்கிறான். நீ முதல்ல அவனை விடு அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் அவன் கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் போக, என்னாச்சுன்னு புரியாமல் இங்கே கண்ட்டும் பைசனும் அப்படியே போகிறாங்க. ஒரு வழியாக அவனை கொண்டு போய் ஒரு ரூமில் உட்கார வைக்க, அங்கே அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே பைசன் வரான். நீ என்ன டாக்டராடா, இந்த வேலையெல்லாம் பாப்பியாடாங்கிற மாதிரி கண்டு கேட்க, அடிக்கடி ஃபெடலுக்கு இந்த மாதிரி தான் ஆகும், நான் அந்த மாதிரி பண்ணுவேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் கையில் ப்ளீடிங் வந்துட்டே இருக்குது. ஸோ இங்கே தைக்கிறாங்க போல், அதை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் இந்த மாதிரி சீன்ஸ்லாம். ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பைசன் ட்ரை பண்ண, கண்டை பக்கத்தில் போகிறான். நீ ஒன்றும் அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஃபெடல் அப்படியே கண்டை பார்த்து கத்திகிட்டே இருக்க, கொஞ்சம் துணியில் எடுத்துகிட்டு வா நான் க்ளீன் பண்ணுறேங்கிற மாதிரி பைசன் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி கண்டன் ஃபெடலை பார்த்து பயந்துட்டு அப்படியே வேகமாக அந்த பக்கம் போயிட்டான். அப்படியே கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான் ஃபெடல். வலிக்குதுன்னு ஸ்டைல் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க, இங்கே நம்ம சார் அந்த அடிப்பட்ட காயத்தை அப்படியே தைச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியாக இவனுக்கான அந்த ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக அவனோட காயத்துக்கு மருந்து போட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அப்படியே வெளியே வந்து யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான் அங்கே நம்ம ஃபெடல். பின்னாடி அங்கே பைசன் வரான். நல்ல வேலைடா அவன் இப்போ நல்லா இருக்கான், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, ஃபெடல் அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, ஏன்டா அப்படி இருக்க, அவனுக்கு ஒன்றும் இல்லைடா நல்லா ஆயிட்டான்னு தெரியுமா, அவன் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அது சும்மா லைட்டாக அடிதான், நீ அதை பற்றி எதுவும் நினைக்காத, அவன் நல்லா தான் இருக்கான், கரெக்டான டைமுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்ல, அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு. நீ என்ன நான் சொல்கிறத கேட்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் கேட்குறான். எதுக்குடா ஓடி வந்த? சாரி, அது ஏன் வந்தேன்னா எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு, அதனால தான் நான் வந்தேன். அவனை எப்படியாவது கொலை பண்ணணுன்னு தான் வந்தேன். கொலை பண்ணணுன்னு தான் வந்தியா? கொலை பண்ணுறதுக்கு தான் அவனை கூட்டிகிட்டு வந்தியா? அப்போ இங்கே இருக்கிறது நான் அவனோட பேயா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் கேட்குறான். அப்படி இல்லைடா, அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது தெரியுமா, உனக்கு தெரியும்ல நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணேன்னு தெரியுமா, அது அவன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவனும் என்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், அவன் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அவன்கிட்ட இன்னொரு சைடு இருக்குடா, அதை இப்போ தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ அவன் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவேன், இன்னும் முட்டாள்தனமாக நம்புவேன் அப்படித்தானு ஃபெடல் வந்து பைசனை பார்த்து கேட்டுட்டு, ஃபைன் ஓகே இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ண மாட்டேன், நானே போய் அவனை கொலை பண்ணுறேனுங்கிற மாதிரி கன் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பக்கம் போக, ஃபெடல் கொஞ்சம் அமைதியாக இரு, பண்ணு என்ன வேணாலும் பண்ணு, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீல, பண்ணு, நீ நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேன், உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, அப்படியே அங்கே இருக்க ஸ்டைலையும் கொலை பண்ணிடு சரியா, அவனு தானே உன்னை ஏமாத்தினான், ஏன் அவனை நீ கொலை பண்ணல, அவனை கொலை பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லை அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ ஓவராக பேசுகிற, இங்கே பாரு என்கிட்ட இந்த மாதிரி பேசாதங்கிற மாதிரி போக, ஆமாம் நான் அந்த மாதிரி பேசல, எனக்கு தெரியும்டா உன்னால் அதை பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ அவனை லவ் பண்ண, நீ அவன் கையை பிடிச்சிருந்ததை நான் பார்த்தேன், அப்போ உன் கண் நான் பார்த்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்ட அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு நீ ட்ரை பண்ணல, இதுக்கு முன்னாடி உன்னை நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, அதுக்காக தான் நானும் பண்ணேன், உனக்கு புரியுதா, எனக்கு தெரியும் நீ அவனை கொலை பண்ணணும்னா இதுக்கு மேலே போய் பண்ணு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரியா, உன் விருப்பம், எனக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க, கொஞ்சம் அப்படியே அமைதியாகிட்டான் ஃபெடல். சரி யாரோட உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்தா, அதை முதல்ல சொல்லுன்னு சொல்ல, தெரியல ஒரு வேளை ரூரத்தோட ஆளாக கூட இருக்கலாம், அவங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்க, லாஸ்ட் மிஷன் நம்ம ஃபெயிலியர் பண்ணிட்டோம்ல, ஸோ அதனால கூட இருக்கலாம்லன்னு சொல்ல, என்னன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி அப்படியே திங்க் பண்ணிட்டே நின்றுட்டுருக்கான் பைசன். சரி விடு, இதை பற்றி அம்மா கிட்ட பேசலாமா? இன்னும் நான் அம்மா கிட்ட இதை பற்றி எதுவும் பேசல, விடு அம்மாவை போய் பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம், கண்டிப்பாக சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் புரியும்னு சொல்ல, சரி ஓகே நீ சொல்கிறபடி எல்லாமே பண்ணிக்கலாங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான்.
உன் காயம் எப்படி இருக்குது, உனக்கு வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் கேட்குறான். வலிக்குது, இவ்வளோ நேரம் இல்லை, பட் நீ சொல்லிட்டியா, அதனால அது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி பைசன் கொஞ்சம் பில்டப் பண்ணுறான். போதும் ஓவராக பண்ணாத சரியா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் அவனை பார்க்க அவன் அமைதியாக இருக்கான். அவனை பார்த்து ஃபெடல் அப்படியே அமைதியாக யோசிச்சுட்டே இருக்க. சேம் டைம் அடுத்து கண்ட்டு வரான். என்ன ஆச்சுடா, இப்போ பரவாயில்லையான்னு சொல்ல, பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் சரியாயிட்டேன், லைட்டாக வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்ல கண்ட் அவன் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கான். சரி, இந்த பெயின் கில்லரை போட்டுக்கோ, இதை போட்டுட்டேன்னா சரியாயிரும்னு பைசன் சொன்னான்னு சொல்ல, சரி ஓகே கொடு, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லி மாத்திரையை போட்டுட்டு, அப்புறம் நான் இங்கே வந்து பார்த்தா உன் டெட் பாடி தான் இருக்கும்னு நினச்சேன், நல்ல வேலைடா நீ உயிரோடு இருக்க, ஆல்மோஸ்ட் நான் சாக வேண்டியது தான், தப்பிச்சிட்டேன் தெரியுமா, எப்படிரா, நான் அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். எல்லா உண்மையும் சொல்லிட்டியா, அவன் நம்பிட்டானா, நீ சொன்னோன்னே அவன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டானா, எப்படிரா இது நடந்தது, ஒன்றும் புரியலையேடா அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் கேட்க, ஏன்னா அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஸ்டைல் அப்படி சிரிக்கிறான். ஆமாம் புரியுது, பவர் ஆஃப் லவ், அதனால தான் எல்லாத்தையும் அவன் நம்பிட்டான், நல்ல வேலை எல்லாத்தையும் நீ சொல்லிட்டியே, நானும் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன்டா, எல்லாமே சொல்லிட்டேன், கண்டிப்பாக அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு அவனுக்கு நான் புரிய வச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும்டா, எல்லாமே நினச்சபடி தான் நடந்தது, நம்ம கையை விட்டு எல்லாம் போயிடுச்சோன்னு நினச்சோம், ஆனால் எல்லாமே சரியாயிடுச்சு, ஆனால் போலீஸ்கிட்ட மாட்டணும், கண்டிப்பாக அவங்க அவனை கொலை பண்ணிடுவாங்கடா, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்ல, அதை பற்றி எனக்கும் தெரியல, பட் இப்போதைக்கு என்னோடய ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நான் பண்ணுறேன், என் மனசுக்கு தோன்றதை பண்ணுறேன்னு சொல்ல, நல்ல வேளை நீ சேஃபாக இருக்கே, அதுவே எனக்கு போதும், எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் 50% உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன், அதுவும் அவனை புரிஞ்சிக்கவே முடியல, கொஞ்சம் நேரம் பார்த்தா நல்லா இருக்கான், திடீர்னு பார்த்தா வேறு மாதிரி இருக்கான், அவனை புரிஞ்சிக்கவே முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஃபெடல். எனக்கு புரியுதுடா, அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பைசனை ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்ப அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணானோ அதே ஃபீலிங்ஸ் அவன் இப்போ நீ அடிப்பட்டப்பையும் இருந்தது, எனக்கு புரியுது, அவன் மேலே லவ் வச்சிருக்கான்னு புரியுதுன்னு சொல்ல, இதை கேட்டுனே ஸ்டைல் சிரிக்கிறான். நீ என்ன சொல்கிற, உண்மையாக சொல்லு, ஓவராக பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன், ஃபெடலை பொறுத்த வரைக்கும் உன்னை அவனுக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியலடான்னு சொல்ல, நீ இந்த மாதிரி அவனை லவ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடான்னு சொல்ல, எனக்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து நீ வந்திருக்கியங்கிற மாதிரி காண்ட்டு சொல்கிறான். ஏன்னா நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்ல அப்படின்னு சொல்ல, ஆஹா அப்படியா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசுகிறாங்க. நீ என் ஃப்ரெண்டுடா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்லன்னு சொல்ல, இதை தாண்டா என்னால் நம்ப முடியல, பரவாயில்ல, எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் ஒன்று சொல்லட்டா, ஃபெடல் உன்னை பார்த்து எப்படிலாம் ஃபீல் பண்ணான்னு தெரியுமா, உன் கையை இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டான், அதுக்கப்புறம் அவன் ஃபீல் பண்ணான், ப்ளீஸ் ஸ்டைல் புரிஞ்சுக்கோ, நீ என்னை விட்டு போயிடாதுன்னு அவன் சொல்லிகிட்டே இருந்தான், நான் உன்னை இழக்க விரும்ப மாட்டேன், நீ என் கூடயே இருக்கணும்னு சொல்ல, அப்படி தான் சொன்னானடா, ஆமாம் க்ளோஸாக உன் பக்கத்தில் வந்தான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் உண்மையாகவே இதெல்லாம் நடந்ததா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, ஆமாம் இது எல்லாமே நடந்ததுன்னு கண்டு சொல்கிறான். அவனுக்கு ஒன்று பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கும் போல், உனக்காக அவன் பார்த்து ஒன்று பண்ணனான் அப்படின்னு கண்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃபெடல் ஏதோ குக் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்கா, கண்ட் அங்கே வரான். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பைசன் கிட்ட கேட்க, வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல, ஃபெடல் அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். அப்படியே பக்கத்தில் வந்து அவனை ஒரு குத்து விட அவன் கீழே விழுந்துட்டான். என்னடா பண்ணுறேன்னு பைசன் அதை பார்த்துட்டு ஃபெடல் நிறுத்துன்னு சொல்லி பக்கத்தில் வரான். வேணாம் நிறுத்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருக்கான். இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஒன்னால தாண்டா எல்லாமே நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் கத்திட்டே இருக்க, எதுக்கு அவன்கிட்ட இப்படி பேசுகிறேங்கிற மாதிரி அவனை பார்த்து பைசன் கேட்க, கன் எடுத்து கரெக்டாக அவன் மூஞ்சி முன்னாடி நிட்டுறான். வேண்டாம் ப்ளீஸ்னு சொல்லி ஒரு பக்கம் பைசன் கத்திட்டே இருக்க, நீ சொன்னபடி எல்லாத்தையும் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேங்கிற மாதிரி கண்ட் அமைதியாக இருக்க, அப்படியே பைசன் கன் எடுத்து ஃபெடல் கிட்ட நீட்ட, ஃபெடல் அதை பார்த்துட்டு, இவனுக்காக நீ உன் அண்ணனையே இந்த மாதிரி பண்ணுற, பரவாயில்ல ஓகே உன்னோட சொந்த அண்ணனை விட இவன் தான் உனக்கு முக்கியமான சொல்ல, இது என்னோட லைஃப், இதில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி பைசன் கத்திட்டே இருக்கான். இது சொன்னால் அவனுக்கு புரியாதுன்னு சொல்ல, வேகமாக அந்த இடத்துக்கு ஸ்டைலும் வந்துட்டான். என்னாச்சு, ப்ளீஸ் கண்டை ஹர்ட் பண்ணாத ப்ளீஸ், அவன் பண்ண எல்லாத்துக்கும் அவனே மன்னிப்பு கேட்டான், விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க, வேண்டாம் விடுங்க, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, அவன் சொன்னபடி இதை ஆரம்பித்தது நான் தானே, என்னால் தானே இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கண்ட் அமைதியாக இருக்கான். உங்கள் எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து நிறுத்துறது நான் தான், என்னால் தான் எல்லாருமே இங்கே இருக்கீங்க, இது எப்போ முடியும்னு எனக்கு தெரியல, இதுக்கு காரணம் நான் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கண்ட் இருக்கான். என்னோடய இது முடியட்டும், எனக்கு கொலை பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிவிடு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு நான் இதுக்கு டிசர்வ் தான் அப்படிங்கிற மாதிரி கண்ட் அப்படியே பேசிகிட்டே இருக்கான். பைசன் கன்னை இறக்குற மாதிரி தெரியல, இவனும் கன்னை விடுற மாதிரி தெரியல. கண்டோட ஃபேஸுக்கு நேராக கன்னை நீட்டிகிட்டே இருக்கான். இது நான் தான் பண்ணதெல்லாம் தப்பு, தேவையே இல்லாமல் போய் சொல்லி உன்னை இதில் கொண்டு வந்தது நான் தானே அப்படிங்கிற மாதிரி ஸ்டைலை பார்த்து பேசுகிறான். நீ பேசாமல் இரு, எல்லா தப்பையும் நீயும் பண்ணிவிட்டு உடனே நீ தான் பண்ணன்னு கிரெடிட் வேறு எடுத்துக்கிறியா, பேசாமல் இரு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டும், நீ அவனை கொலை பண்ணுறதுனா பண்ணிக்கோ, ஆனால் என்னையும் கொலை பண்ணு, ஏன்னா நானும் தான் இதில் பண்ணியிருக்கேன், அவன் ஒன்றும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுன்னு சொல்லலை, நானாக தானே இதெல்லாம் பண்ணேன், அப்போ என்னையும் கொலை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் அங்கே இருக்கான். எல்லாரும் சேர்ந்து ஏன் இவனை கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காக மாற்றி
எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க. பைசனும் விடுற மாதிரி தெரில. அட பாவிகளா 3 பேரும் ஒரே டீம் ஆயிட்டானுங்களேங்கிற மாதிரி ஃபெடல் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். நீ பேசாமல் இரு, உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஸ்டைலை பார்த்து கண்டு பேச, நீ பேசாமல் இரு, என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் என்னை இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரில் கூட்டிகிட்டு வந்து நீ விட்டுருக்கீல, இதுவும் ஒரு ஃபன்னாக தான் இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கண்டை பார்த்து ஸ்டைல் அப்படியே பேச எல்லாரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெடலுக்கு இதை பார்க்கும்போது செம்ம கடுப்பாக இருக்குது. அட பாவிங்களாங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான். போதும் போதும், நீ மறுபடியும் எங்கள் எல்லாரையும் முட்டாளாக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கண்டை பார்த்து கேட்க கண்டை எதுவுமே பேசல. ஸ்டைல் சொல்கிறான், இப்போ எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கனால தான் நான் இங்கே வந்திருக்கேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல உடனே கண்டு சொல்கிறான், எல்லாருமே தப்பு பண்ணுறது தான், பட் அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதை கேட்டுட்டு ஃபெடல் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். பைசன் அவனை பார்த்துட்டே இருக்க, நான் உண்மையாகவே உன்னோட பிரதரை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னோடய லவ் வந்து உண்மை தான், அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, என் ஃப்ரெண்டும் உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கேட்டுட்டு ஃபெடல் எதுவுமே பேசல. ப்ளீஸ் எங்களோட லைஃப்பை வந்து உங்களுக்காக கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கண்டு சொல்ல ஒரு செகண்ட் ஃபெடல் 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்க்குறான். ஸ்டைலும் அமைதியாக இருக்கான். என்னமோ பண்ணுங்கிற மாதிரி டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டான். அப்பா ஒரு வழியாக கண்ட 2 பேரும் சேர்ந்துட்டே உனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி தூக்க, நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். கை லைட்டாக அடிபட்டிருக்க மாட்டிருக்கு, அதை பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல வலிக்குதான்னு சொல்லி கேட்டே இருக்கானுங்க. சரி, இங்கே சீ ஃபுட் யாருக்காவது அலர்ஜி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் கேட்க, இதுக்கான அர்த்தம் ஒரு வழியாக ஃபெடல் இவங்க 2 பேரையும் மன்னிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க குக் பண்ண போக இவங்க 3 பேருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இதோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த பார்ட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.